ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அமைக்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். என்னுடைய பெரிய பையனுக்கு கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிறது சரி பத்திரிக்கை சூஸ் பண்ண போகலாம் அப்படின்ட்டு போனோம். அந்த வீடியோவை உங்களுக்கு எடுத்து போட்டிருக்கேன். ஏன்னா எல்லார் வீட்லேயும் கல்யாணம் நடக்கும். பத்திரிக்கை என்ன விலையில் வாங்கலாம், என்னென்ன எப்படியெல்லாம் டிசைன் இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால தான் நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்த பத்திரிக்கை 44 ரூபா. அதுக்கப்புறம் இன்னொரு பத்திரிக்கை வெள்ளை கலரில் பார்த்தது 21 ரூபாவோ என்னமோ இருந்தது. இது 23 ரூபா இருந்தது இந்த பத்திரிக்கை. அதுக்கப்புறம் இது 39 ரூபாவோ என்னமோ போட்டு இருந்தது. இதுவும் நல்லாவே இருந்தது. டிசைன் பார்த்திங்கன்னா அதில் நம்மளுக்கு என்ன பேர் வேணுமோ அதுவும் போட்டு கொடுப்பாங்க. அந்த கோல்டு கலரில் இருக்குது இல்லையா, அதில் அதுவும் நல்லா இருந்தது. நிறைய பத்திரிக்கை டிசைன் எல்லாம் நாங்கள் பார்த்தோம். சரி இது எடுத்துக்கூடா அது எடுத்துக்கூடா அப்படின்னா நம்ம சொல்கிறது எடுக்க மாட்டாங்க இல்லையா பசங்க. எப்போவுமே அவங்களுக்குன்னு தனிப்பட்ட கருத்து ஏதாச்சும் இருக்கும். இது எடுக்கணும், அது எடுக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் விலை பயங்கரமாக கூடவாக இருந்தது. இந்த பத்திரிக்கைலாம் 104 ரூபாவோ 102 ரூபாவோ இருந்தது இந்த பத்திரிக்கை. சரி இது பாடுறா அப்படின்னா இதெல்லாம் எனக்கு வேண்டாம், இவ்வளோ விலையெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டான். சரி கொஞ்சம் கம்மி விலையிலே எடுக்கலாம் அப்படின்ட்டு பாருங்க 104 ரூபாய் இருந்தது இந்த பத்திரிக்கை. இது சரி எடுத்துக்கலாமாடானா இல்லை இது தங்கச்சி கல்யாணத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம் அப்புறமா அப்படின்னு சொல்லிட்டான். பத்திரிக்கை நிறைய டிசைன் இருக்குது. இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பத்திரிக்கையும் 44 ரூபா 50 ரூபா அப்படி இருக்குது. ஜிஎஸ்டியும் போடுறாங்க அதுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா அது அச்சடிக்கிறதுக்கு வேறு தனி காசு, எல்லாமே எங்கேயோ போயிடுது. ஒரு முறை தானே கல்யாணம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவங்களும் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க போல. இதுக்கெல்லாம் இந்த பேப்பருக்கெல்லாம் போயிட்டு ஜிஎஸ்டி போடணுமா அப்படிங்கிறது எனக்கு புரியல. ஏதோ நகை வண்டி இந்த மாதிரி எல்லாம் போடுறாங்க ஜிஎஸ்டி. இந்த பத்திரிக்கைக்கெல்லாம் ஜிஎஸ்டி போடலாமா அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக எனக்கு கஷ்டமாக இருந்தது. இவ்வளோ காசு ஜிஎஸ்டிக்கே போயிடுதா அப்படின்ட்டு. அந்த 2000 3000 இருந்தால் நமக்கு வேறு செலவு இருக்குமே அப்படிங்கிறது நம்ம யோசிக்கிறோம். நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி போடலாமா, இதெல்லாம் ஓவர் இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் மக்களும் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். பத்திரிக்கைலாம் என்னென்ன டிசைனில் இருக்குது பாருங்கள். நாங்கள் எந்த பத்திரிக்கை சூஸ் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறதும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் என்னோட கல்யாண வீடியோ போடும்போது நான் எந்த பத்திரிக்கை அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுவும் நல்லாவே இருந்தது. இந்த பத்திரிக்கை 42 ரூபா இருந்தது. இது இந்த பத்திரிக்கையும் நல்லா இருந்தது. எல்லாம் லேசர் கட். இப்போல்லாம் நிறைய லேசர் கட்டெல்லாம் வருது. நிறைய டிசைன் 100 ரூபா 110 ரூபா அப்படியெல்லாம் நல்ல விலையிலலாம் இருந்தது. நிறைய இருக்குங்க. நீங்கள் உங்கள் கல்யாணம் அப்படின்னு ஏதாச்சும் வீட்டில் இருந்துச்சுன்னா நல்லா சூஸ் பண்ணி வாங்குங்க. கொஞ்சம் விலை கம்மியிலையும் வாங்குங்க, பார்த்து வாங்குங்க. இதெல்லாம் 34 ரூபாவோ 39 ரூபாவோ போட்டிருந்தது, சரியாக தெரியல. பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். கல்யாண வீடியோ கூடிய சீக்கிரம் போஸ்ட் பண்ணுறேங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.